இத்தனை நாளும் உன்கிட்ட வந்த ஆம்பளைங்க எல்லாம் சாதா பசங்க. ஒருத்த உத வாங்கிட்டு போனா, இன்னொருத்த உன்னை காப்பாத்திட்டு போனா. இப்போ வர்றவன் உன்ன மாதிரி முரண்டு புடுக்கிற மாட்டுக்கெல்லாம் மூக்கனாங்கயிறு போட்டு லாட அடிக்கிறவன். உன்னை அடக்க வந்தாண்டி சரியான ஆளு. இத பாருடி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. உன் உடம்ப நீயே அடி வாங்கி புண்ணாக்கிக்காதே. உன்னை காப்பாத்துறதா என்கிட்ட சவால் விட்டானே உன் மகேஷ். இந்நேரம் என் ஆளுங்க அவனை தீர்த்து கட்டிருப்பாங்க. அடி பாவி ராட்சசி, மகேஷ் என்னடி பண்ண? உன் மகேஷ் இந்நேரம் மார்ச்சுரியில அனாதை பணமா கிடப்பான். ஐயோ, நல்லா இருப்பியாடி நீ? ஒரு நல்ல வரை இப்படியாவது ஏமா கொன்னுட்டியே, நீ நாசமா போயிடுவ. நான் நல்லாதான் இருப்பேன். உன்னை நாசம் பண்ணதா ஒரு நரகாசுரம் வரா. அதோ வந்துட்டா. நீ எவ்வளவு வேணும்னாலும் துள்ளு, அழு, கத்து, கதறு, சண்டை போடு. அவருக்கு அந்த மாதிரி முரண்டு புடுக்கிற பார்ட்டி தான் ரொம்ப பிடிக்கும். என்ன செல்லம், வரட்டா? வா 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 எஸ்ஐ. முகூர்த்தத்துக்கு கரெக்டா வந்துட்டியே. ஆமா, டியூட்டி முடிஞ்சு போச்சு இல்ல? ஓ, இதான் நீ சொன்ன பியூட்டியா? காலையில ரைட் பண்றதா நடிச்சி பிரமாதமா கலக்கிட்டியே. போ வீரலட்சுமி, உன்னை விட வா. நீ காலையில போட்ட நிச்சயதார்த்த செட்டப்ப பார்த்து நானே அசந்து போட்டேன்னா பாத்துக்கேன். பாத்தியா அவளே, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் குடுக்கற கூலி. கும்பகோணத்திலிருந்து ஒரு கூட குண்டு மல்லி வந்து காத்துட்டு இருக்கு. அது மாலையா தொடுப்பியோ இல்ல பிச்சு பிச்சு போடுவியோ? சார் சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தானே. இந்த மாதிரி ஆதரவு இல்லாத பொண்ணுங்களை காப்பாற்ற வேண்டியது தானே சார் உங்க கடமை. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ். கரெக்ட் தான், நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது, நான் இப்ப டியூட்டில இல்லையே. நீ ஒண்ணு செய், இன்னைக்கு நைட்டு மாத்திரம் என் கூட இருந்துரு. என்ன, நாளைக்கு நான் என் பேர்லயே ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா? வெரி குட். நல்ல மசாஜ் பண்ற போலவே இருக்கு. நாகு, சரக்கு அடிச்சா இன்னும் முறுக்கேறிடும். கீழே எல்லாம் ரெடியா இருக்கு, வா போலாம். ஓகே இருடி, போய் முதல்ல அதை முடிக்கிறேன், அப்புறம் வந்து உன்னை கவனிக்க. அம்மா, இந்த புது பென்சிலை கொஞ்சம் சீவி கொடுங்கம்மா. ஏய், எரிச்சல கலப்பாம மரியாதை எங்கேருந்து போயிடு. நானே யார் தலையை எப்படி சீவறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவளுக்கு என்னடானா பென்சில் சீவணும், உருளைக்கிழங்கு தோல் சீவணும்னு. போடி போடினா. நாளைக்கு பசங்க அந்த மாமி பக்கம் சாஞ்சிட்ட ஓங்கதி எண்ணி 10 நாள்ல எந்த தெருவுல இருந்து அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ அதே தெருவுக்கு அவ வரணும். புரிஞ்சுதா? என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, கையில ரத்தம். ஏமா நீ பிளேட் எல்லாம் கையில வச்சுக்கிற? அம்மா கிட்ட பென்சில் சீவி தர சொன்னேன், முடியாதுன்ட்டாங்க. அதான் நானே சீவிக்கிட்டேன். அதான் விரல் வெட்டிச்சு. நீ என்கிட்ட சொல்லிருக்க கூடாதம்மா. இவ்வளவு ரத்தம் வருது குழந்தைக்கு. பெருமாளே, கொஞ்சம் பொறுத்து சரியா போடா. உடனே சரியா போடும், அழக்கூடாது. ஐயோ 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 ஐயோ, என்னடி இது கையில ரத்தம்? பென்சில் சீவின பிளேடு வெட்டிச்சு. ஏமா, இதான் நீ குழந்தை பாத்துக்கிற லட்சணமா? ஒரு பென்சில் கூட சீவி கொடுக்க முடியாது. ஏமா இப்படி கத்துற? குழந்தை என்கிட்ட கேட்கவே இல்லை, உன்கிட்ட தானே கேட்டது. கொஞ்சம் சீவி கொடுத்துருக்கலாமா? ஓஹோ, இந்த வீட்டுக்கு நீ எஜமானியா இல்ல நான் எஜமானியா?
இப்ப பிளேடு பட்டு செப்டிக் ஆகி டாக்டர் விரலே எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்றது? நீ வா, இன்னைக்கு இவங்கள நானே பாத்துறேன். கொஞ்சம் இருமா, மருந்து எடுத்து வரேன். என்னங்க இங்க வாங்க. கவிதா கொஞ்சம் இரு. குழந்தை வலியால துடிக்கிறது. முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வர வழியை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தெல்லாம் வச்சுப்போம். ஒண்ணும் தேவையில்லை, முதல்ல பஞ்சாயத்து. என்னங்க எங்க இருக்கீங்க? அப்பா இங்க வாங்க. உங்க பேத்தி சுசிய கொல்றதுக்கு முயற்சி நடந்திருக்கு. ஐயோ, கொலையா? நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல. ஏமா இப்படிலாம் அபாண்டமா பேசுறேன்? என்னம்மா என்னது? வந்து பாரு. என்னாச்சு? ஆ? என்னாச்சு கையில? கையில என்ன ரத்தம் இது? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எல்லாரும் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? தோ வெச்சிங்களே வேலைக்குன்னு ஒரு ஆளு, அவங்களோட கைகறி என்ன இது? பெருமாள் சத்தியமா நான் எதுவும் தப்பு பண்ணலைங்க ஐயா. எந்த நேரமும் பாட்டு பாடி நம்ம கழுத்து அறுத்தது பத்தாதுன்னு இன்னைக்கு இந்த அம்மா என் புள்ள கையை வேற அறுத்துருச்சு. ஐயோ இல்லங்க, சுஷிதா பிளேடால பென்சில் சீவுறேன்னு. அவ பென்சில் சீவர வரைக்கும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லப்பா, நான் உள்ள இட்லியும் தோசையும் சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்களாக்கும்? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நீங்க சுசிய பார்க்க வந்தீங்களா இல்ல சொயின்னு தோசை சுட்டு சாப்பிட வந்தீங்களா? பெருமாள், எனக்கு இன்னைக்கு விரதம்மா. பச்சை தண்ணி கூட பல்ல படாத இருப்பேன். விரதம்னா பொய்யும் கூட தான் சொல்லக்கூடாது. நல்ல வயிறு நிறைய தோசை சுட்டு சாப்பிட்டு அப்புறம் என்ன இன்னும் விரதம்? ஆசாமிங்களை ஏமாத்துறது பத்தாதுன்னு இப்ப சாமியை வேற ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா அப்படி ஈவா இருக்கும் இல்லாம பேசுறேன்? கவிதா கொஞ்சம் பொறுமையா பேசுமா. அப்பா என்னப்பா பொறுமை? என்ன பொறுமை? அங்க பாருங்க குழந்தை கையில வெட்டுப்பட்டு இப்படி துடிச்சு போயிருக்கான்னு. அவ கையில வழிஞ்ச ரத்தம் என் நெஞ்சில வழிஞ்ச ரத்தப்பா. வாமா மருந்து வைக்க. தொடாத என் குழந்தைய. நீ எதுக்குமா பிளேட தொட்ட? அம்மாட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல தாத்தா, நான் அம்மா கிட்டதான். நீங்க சும்மா இருங்கப்பா. குழந்தை எதுக்கா திட்டுறீங்க? இனிமே எது வேணாலும் அம்மா கிட்ட கேட்காத. தோ வேலைக்காரி கிட்ட கேளுன்னு சண்டை போட்டது யாரு? இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் திட்டம் போட்டது யாரு? என்கிட்ட மட்டும் குழந்தைய விட்டுருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ரத்தம் சேர்ந்து விட்டுருப்பேனா? சரி கவிதா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதோ பாருமா, குழந்தைய கவனிக்க முடிஞ்சா கவனிச்சுக்கோ, அப்படி இல்லன்னா சரி சரி, அடுப்புல ஏதோ தீர வாசனை வருது. நீங்க உள்ள போங்க. குழந்தைக்கு இந்த நீங்க மருந்து ஒண்ணு என் குழந்தைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். போங்க. நீங்க போங்க. வாமா, நான் டாக்டர் அழைச்சிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரேன். சீக்கிரம் அழைச்சிட்டு போங்க. என்னங்க இருங்க, நானும் வரேன். கிளம்புங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். விடுமா, சின்ன காயம்தான் ஆறிடும். டே ராஜசேகர், உன்னை அடிச்சவன் சரியா கூலி வாங்கலையோ என்னமோ இப்படி அறகுறையா அடிச்சிட்டு போயிருக்கானே அமாவாசையில பிறந்தவன். அச்சே வாய மூடு. நானாவது தைரியமா அடி வாங்கினேன். நீ மகேஷ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்ட. சூழ்ச்சிக்காரி. சூழ்ச்சி இல்லடா, சூப்பர் பிரைன். எப்படி சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல தப்பிச்சோம் பத்தியா? அப்போ பச்சையா பச்சோந்தின்னு சொல்லு. அப்பா என்னப்பாச்சு? தலையில அடிபட்டு இருக்க? ஆமாண்டா, ஆமா. உன்னை பெத்ததுக்கு அடியாட்கள் வீடு புகுந்து எனக்கு விருது கொடுத்துட்டு போனானுங்க. ஏய், என்னடி நடந்தது? அத நீங்க தாங்க சொல்லணும். யார்கிட்ட போய் என்ன வம்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? இங்க நானா? ஏய், இப்போ அது உண்மையை சொல்றா. இந்த வீட்டுல என்ன நடக்குது? அன்னைக்கு என்னடானா நீ ஊருக்கு போயிட்டு முகமெல்லாம் காயத்தோட வந்த. இன்னைக்கு என்னடானா ரவுடிங்க உன் பேரை சொல்லிட்டு ஊடு புகுந்து அடிக்கிறானுங்க. என்ன விஷயம் தான் சொல்லண்டா. சொல்லுங்க. அன்னைக்கு மறைச்ச மாதிரி இன்னைக்கு மறைக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க. ஏய் வாய் மூடு. அது கேட்க நீ யாரு? அவ யாரா? அவ உன் பொண்டாட்டிடா, அறிவு கெட்டவன. இன்னைக்கு உன்னை கேட்டு அடிக்க வந்தான்கள் அடியாட்கள். அவனுங்க அவ வயிற்றுல அடிக்க போயிட்டாங்கடா. காட்டு மிராண்டி பசங்க. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எக்கு தப்பாத அடிபட்டு இருந்தா? ராஜசேகர், நீ என்ன ஓவரா பில்டப் பண்ற? வந்தவன் ஏதோ விசாரிச்சுட்டு போனா, நீ என்னடானா மகேஷ ஒரே ஐடியா பயமுறுத்தி பிரச்சனைய பெருசாக்குறிய. சுப்பி. அது வந்தவனுங்க ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. என்ன? ஒரே அடியா உன் மண்டையில போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இருக்கும். மாமா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். மகேஷ், நீங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிருக்கீங்க. ஆமா, பெரிய ஆபத்துல தான் மாட்டி இருக்கேன். செத்து தொலைற. நீ எதுக்கு கவலைப்படுற? ஏன்னா நீங்க எனக்கு தாலி கட்டிருக்கீங்க. வந்தவன் உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோன்னு என்கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்கான். இவ்வளவு நடந்திருக்கு. இனிமேல உங்க தப்பா மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. உண்மையை சொல்லுங்க. யார் அவங்க? உங்களையே மிரட்டினாங்க? யாராவது தந்து வட்டிக்காரங்களா? இல்ல. அப்போ யார்கிட்டயாவது கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்கீங்களா? இல்ல. அப்போ தொழில் விரோதமா? இல்ல இல்ல இல்ல. அப்போ ஸ்மக்லிங் பண்றீங்களா? ஏதாவது சொல்லுங்களேன். ஏய் கேக்குறல்ல சொல்லண்டா. அப்பா, என்ன எதுவும் கேட்காதீங்க.
என் பிரச்சனைய சால்வ் பண்ணிக்க எனக்கு தெரியும். நீ உன் பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அவனுங்க எங்களை பிரச்சனை இல்லாம முடிச்சிருவானுங்க. என்னப்பா, எனக்கும் ரோஜாக்கும் நீ வேணும்ப்பா. அப்பா ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. டேய், சண்டைன்னு வந்துடுச்சுன்னா நிராயுத பாணியா நிக்கிறது தப்பு. உன் பிரச்சனை என்ன எழவோ எனக்கு தெரியல, ஆனா உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும். மறுபடியும் அவனுங்க வரட்டும், பார்த்துக்கிறேன். கீழ வந்தவனுங்க அரிசி மூட்டை கணக்கா இருக்கிறானுங்க. உன் மேல விழுந்தானுங்கன்னா நீ எழுந்திருக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம் ஆகும். டேய் நில்றா நில்றா நில்றா. இந்தா, இது சவுத் மெட்ராஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் தேவராஜோட கார்டு. அவரு என் கிளாஸ்மேட்டு. உன் பிரச்சனையை நீ என்கிட்ட சொல்லாட்டாலும் அவர்கிட்ட சொல்லு, அவர் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. போ, இப்பவே போய் பாரு. ம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. பிசினஸ்னு இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன தகராறுகள் வரதான் செய்யும். என் ஃப்ரெண்டு தேவராஜ் இதெல்லாம் பார்த்துப்பாரு. நீ உள்ள வா வா வா. நானே வரேன். தேங்க்யூ சார். நீங்க கவலைப்படாது. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஏன் ஏன் பயப்படுற? பயப்படாத. ஏய் யாரா அது? ஏய் ஆடி ஆடி நான் நல்ல நேரத்துல நாய் எது அது? ஏய் வீரலட்சுமி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கிளைமேக்ஸ்ல வந்து கலாட்டா பண்ற? நீங்க ஏசி சார், கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் போலீஸ் வரது அந்த காலண்டா. கிளைமேக்ஸையே நடத்தி வைக்கிறது போலீஸ் இந்த காலண்டா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேத்து அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்க்க போனீங்கல்ல, என்னாச்சு? இட்ஸ் none of your business. ஹலோ, நான் ராஜசேகர் பேசுறேன். ஹேய் ராஜசேகர், நான் தான்ப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் தேவராஜ் பேசுறேன். அடடா, சொல்லுங்க சார். என்னது சாரா? டேய், நான் உன் ஃப்ரெண்டுப்பா. இருக்கட்டும், ஆனா பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. என்ன விஷயம் சொல்லு. அது சரி, உன் பையன் மகேஷ பத்தி பாராட்டதான்ப்பா ஃபோன் பண்ணேன். இப்படி ஒரு பையனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. டேய், என்னப்பா பேச்சையே காணோம்?
ஆ, ஆமா ஆமா நேத்து வந்தவங்களும் நீ சொன்னதை சொல்லிட்டு தான் நிறைய கொடுத்துட்டு போனானுங்க. ரொம்ப பிரில்லியண்டான பையன்பா, அதைத்தான் நானும் சொல்றேன். ஆக்சுவலா அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டி இருக்கிறான். அதனாலதான் அவனை நான் உங்ககிட்ட அனுப்பிச்சேன். அவன் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு. நோ 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 நோ, இத பாருப்பா, உன் பையனுக்கும் ஒரு விபச்சார கும்பலுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு. உன் பையன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நாங்க அந்த விபச்சார கும்பலைய அரெஸ்ட் பண்ணிருக்கோம். யாருக்கு என்ன நடந்தா நமக்கு என்னன்னு போற இந்த காலத்துல ஆபத்துன்னு தெரிஞ்சும் உன் பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் பாரு. ரியலி யூ மஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் சன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்பா. ஒரு நாளைக்கு வீட்டு பக்கம் வாயேன். ஓ ஷுவர். ஓகே, பாய் ராஜசேகர். மகேஷ், அசிஸ்டன்ட் கமிஷனர் தான்ப்பா பேசினாரு. ஏதோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு பெரிய விபச்சார கும்பலே பிடிச்சிட்டாங்களாமே. நேத்து அந்த ஆட்கள் தான் இங்க வந்து கலாட்டா பண்ணதோ? ஆமா. டேய் மகேஷ், மகேஷ் இரு இரு இரு, என்ன பதப்பதப்பு? சும்மாரு, ஒன்னும் கேட்கல. நீ வா வா. இந்தா என்ன பண்ணி? இந்த பேப்பரை பாரு. இந்தா இத பாரு, இத படி. மகேஷ், உன் ஆளு போட்டோவை பேப்பர்ல போட்டிருக்கு. மூக்கு முழியுமா நல்ல அம்சமா தான் இருக்கு. வெரி குட் செலக்ஷன். பாட்டி, இப்ப அதுவா முக்கியம்? ஏசி சார் இன்னைக்கு ஸ்னேகாவை பெயில் எடுத்துடலாம்னு சொல்லியிருக்காரு. நான் வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ போய் ஸ்னேகாவை பெயில் எடுத்துட்டு வந்துரு. புரிஞ்சுதா? ஆமா, ஸ்னேகாவை கூட்டிட்டு வந்து எங்க தங்க வைக்கிறது? எனக்கு அதான் புரியல. கவலை விடு மகேஷ். ஏன் திருவல்லிக்கணியில உள்ள இன்னொரு வீடு பூட்டித்தானே கிடக்கு, அதுல குடி வச்சிருவோம். அட ஆமா பாட்டி, நான் மறந்தே போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்பா இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறோம், போலீஸ்ல பணமுடிப்பு வெகுமதி எதுவும் தரமாட்டாங்களா? அது தெரியல. ஆனா ஒண்ணு, வீரலட்சுமி மட்டும் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தா நம்ம 2 பேத்தையும் கொலையே பண்ணிடுவா. ஐயோ கொலையா? ஐயோ கொலையா? ஐயோ கண்ணு மொழி தெரிக்கிறாப்புல பாக்குறாள. மகேஷ், நான் போறேன்ப்பா. டேய், என்னடி பார்வை? பேசாம தண்ணி பிடிக்கிற வேலையை மட்டும் பாரு. டேய், போன்னு சொல்றேன்ல. அண்ணா நகரில் போலீசார் அதிரடி சோதனை. விபச்சார கும்பல் தலைவி அழகிகள் கைது. அப்பாவி பெண் விடுதலை. உதவி கமிஷனர் தேவராஜ் நடவடிக்கை. வைதேகி, இந்த பேப்பரை படிச்சியா? ஊரு ரொம்ப கெட்டு குட்டிச்சோறாயிட்டே வருதுமா. தினம் ஒரு விபச்சார கும்பல் கைதாயிட்டே இருக்கு. நேத்தி வலசரவாகத்துல, இன்னைக்கு அண்ணா நகர்ல. ஊர்ல இருந்து வந்த ஒரு அப்பாவி பெண்ண இந்த விபச்சார கும்பல் மடக்கி பிடிச்சு விபச்சாரத்துக்கு வலுக்கட்டாயப்படுத்திருக்காங்க. படுபாவிங்க. நல்ல வேளை போலீஸ்காரங்க அவளை காப்பாத்தி மீட்டு இருக்காங்க. யாரு பெத்த பொண்ணும் பாவம். முகம் கூட ரொம்ப அப்பாவியா இருக்குமா. போட்டோ கூட இதுல வந்திருக்கு. பேரு கூட. ஒரு நிமிஷம் கால் எடுத்துக்கோங்க, அங்க தொடச்சு விடுறேன். சரிம்மா. ஏமா, உன் படத்தை போட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தமே, உன் பொண்ணு ஏதாவது கான்டாக்ட் பண்ணாலா? ஏதாவது நல்ல செய்தி கிடைக்குன்ற நினப்புலதான் உசுர கையில பிடிச்சுன்னு காத்துட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி கூட பாருங்க, யாரோ காலிங் பில் அடிச்சா. நான் டெலிஃபோனு நினைச்சுட்டு பதறி அடிச்சுன்னு ஓடி வந்தேன். ஸ்னேகா கிடைச்சுட்டா திருப்பதிக்கு நடந்து வரேன்னு வேண்டின்னு இருக்கேன். அந்த ஏழுமலையான் தான் கண் திறக்கணும். ஏமா, பேசாம ஸ்னேகா படத்தை போட்டு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்து பார்த்தானே? வேண்டாம் வேண்டாம், அவ பேர் ஒரே ஒரு வாட்டி தான் பத்திரிக்கையில வரணும். அதுவும் அவளோட கல்யாண பத்திரிக்கையா தான் இருக்கணும். ஏய் சரிங்களா, வாய மூடுங்கடி. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குமேன்னு கொஞ்சமாவது சூடு சொன்னா இருக்கா உங்களுக்கு?
சூடு சொரணியோட தான்க்கா உங்க வீட்டுக்கு வந்தோம். ஆனா நீங்க தான் சூட்டெல்லாம் ஆற வச்சிட்டீங்களே. வாய மூடுறி. எல்லாம் அந்த செனியனால வந்தது. என்னடி பாக்குற? தப்பிச்சுட்டு மேல தெம்பா இருக்கியா? இந்த விஜயவாடா வீரலட்சுமியே 400 ஏக்கராவோட சொந்தக்காரியே 4 செவத்துக்குள்ள நிக்க வச்சுட்டே இல்ல? என் பலம் தெரியாம பதம் பார்த்துட்டே இல்ல? உன்னை கட்டையில வச்சு எரிச்சு உன் சாம்பல் எடுத்து என் நெத்தியில பூசினாதாண்டி என் ஆத்திரம் அடங்கும். என்னடி முறைக்கிற? உன்னை ஐயோ ஏய் விடு விடு. ஏய் இது உன் வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். ஏய் என் மேல கைய வைக்கிறியா? இதே கையால தாண்டி என்கிட்ட மாமூல் வாங்கிருக்கே. அப்போ எங்க போச்சு உன் புத்தி? வாய மூடு. நான் ஒண்ணு உன்கிட்ட மாமூல் வாங்கல. மரியாதை இல்லாம பேசினா உன் மூஞ்ச பேத்துருவேன். என்னது? என் மூஞ்சிய பேத்துருவியா? ஒண்ணு உள்ள போடி. ஏய் உள்ள போ. ஏய் என்னைய உள்ள தள்ளுறியா? உன் ஆட்டம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஜாக்கிரதை. என்னை வெட்டி புதைச்சாலும் முளைச்சிட்டு வருவேண்டி. நீ முளைச்சு வா, மறுபடியும் மண்வெட்டி எடுத்து வெட்டுறேன். பாக்கலாண்டி. பார்க்கலாம். ஏமா உன் பேர் தான் ஸ்னேகாவா? ஆமா. உன்னை வெயில்ல எடுக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்க, வா போலாம். ஏண்டி ஸ்னேகா போறியா? போடி. நீ எங்க ஓடினாலும் உன் சாவு என் கையில தாண்டி. என் கையில தான். சார், ஸ்னேகா இவங்க தான். பயப்படாத சினேகா, நான் உன்னோட வெல்விஷர். உடனே கிளம்பு. இல்ல நீங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன பார்த்து பயப்படாத. ஏய் யார் அவ? முக்காடு போட்டு மூஞ்சி மறைக்கிறவா? இந்த வீரலட்சுமிக்காகத்தான் நான் பர்தா போட்டு வந்திருக்கேன். மூஞ்ச காட்டுறே. சென்னையில ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சவங்க யாரு? அவளுக்கு தான் யாருமே இல்லையே. குயிக் குயிக். மிஸ் ஸ்னேகா, எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சாச்சு, சைன் பண்ணிடுங்க. இதுல கையெழுத்து போடுமா? ஏய் யாரு நீ? இப்ப நீங்க போகலாம். சரி. நாங்க எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்ப நீங்க அவசியம் வரணும். போங்க. ஏய் யாருடி அவ? தைரியம் இருந்தா இங்க வந்து மூஞ்ச காட்டிட்டு போடி. ஸ்னேகா இரு, ஒரு நிமிஷம் இரு. என்னடே ஓவரா ரவுஸ் விடுற? நீ கம்பிக்கு பின்னால இருக்கிறதுனால உன்னை சும்மா விடுற. இல்ல நடக்கிறதே வேற. இந்த கிருஷ்ணவேணியை யாருன்னு நினைச்ச? உன்னை போஸ்ட் பண்ணிடுவேன் ராஸ்கல். என்னது? உன் பேரு கிருஷ்ணவேணியா? ஐயோ, உன் பேரு வச்சு நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டி. ஆமா, என் பேரு கிருஷ்ணவேணி. கமலா, தேவி, அபிராமி, ஏவிஎம் ராஜேஸ்வரி, இப்படி எல்லா தியேட்டர் பேரும் வச்சிருக்கேன். நீ ஒவ்வொரு தியேட்டரா போய் ஆல போடி. ஐயோ நீ வா பாட்டி வா. ஏய் ஸ்னேகா, உன்னை விட மாட்டேன்டி. எங்கே போனாலும் விட மாட்டேன். குட் மார்னிங் சார். வாங்க பிள்ளை. எம்மா வைதேகி எப்படி இருக்க? இருக்கேன். ஸ்னேகாவை பத்தி ஏதாவது தகவல்? எம்மா தகவல் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கால் தரையில இருந்திருக்கும், டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? சார், நீங்க புடவை வாங்கிட்டு வர சொன்னீங்களே, இந்த இப்படியேவா எடுத்துட்டு வந்தீங்க? அது இல்ல, வந்து பிளாஸ்டிக் பேக்ல தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. வர வழியில செருப்பு இருந்து போச்சு. செருப்பை அதில் போட்டு புடவைய விரும்பல. இங்க கொண்டாங்க. மா ஆ ஆ இந்த புடவையெல்லாம் உனக்கு தான். எனக்கா? ஆமாமா, நீ 2 புடவை வச்சுட்டு கஷ்டப்படுற, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல எனக்கு புடவை எல்லாம் நான் ஒன்னும் எனாமா கொடுக்கல, உன் சம்பளத்துல புடிச்சுக்கிறேன். என்னப்பா புடவை தானோலாம் பலமா இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, 2 புடவை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். வேலைக்காரிக்கு 2 புடவையே அதிகம். ஏனாமா கொடுக்கலம்மா, கொடுக்குற சம்பளத்துல பிடிச்சுக்கிறேன்னு தான் சார் சொல்லியிருக்கேன். கொட்டி கொடுக்குற அளவுக்கு இங்க ஒன்றும் வெட்டி குறிக்கிற வேலை இல்ல. இந்த வேலைக்கு ஒரு சம்பளம், இதுல ஒரு அட்வான்ஸ் வேற. கவிதா, எனக்கு பசிக்குது, நீ போய் சாப்பாடு எடுத்து வை போ. நாம சாப்பிடுறது இருக்கட்டும்பா, நம்ம சொத்தை யாரும் சாப்பிடாம இருக்கணும், அதான் முக்கியம்.
வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அவளுக்கு நான் இந்த ஆத்துல இருக்கிறது பிடிக்கலையோ என்னவோ. நான் வேணும்னா அவ சொல்றது பெருசா எடுத்துக்காதம்மா. எத்தனை தான் தொலைக்கிறாலும் பித்தளை நாத்து போகவே போகாது. அவ சொல்றதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடு. அவ சுபாவம் அப்படி. மூட்டை பூச்சி கிடைக்கிறதா நினைச்சுக்கே. மூட்டை பூச்சி இருந்தா வீட்டையே கொளுத்துற அளவுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னங்க டைம் ஆச்சு, நீங்க இன்னும் ஆபீஸ் கிளம்பல? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஆபீஸ்க்கு போல. அப்போ ஆபீஸ் வேலை? ஏய், இப்போ என் உடம்பு முக்கியமா இல்ல ஆபீஸ் முக்கியமா? உடம்பு நல்லா இருந்தா ஆபீஸ் வேலை எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க, இப்போ உங்க உடம்புக்கு என்னாச்சு? டாக்டர் கிட்ட போலாமா? ஏய், இப்போ உனக்கு என்ன? நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன். ஹலோ மகேஷ், சக்சஸ் சக்சஸ். ஸ்னேகாவை பெயில் எடுத்துட்டேன். குட், வெரி குட். என்னப்பா துல்லியமா இருந்த அலைவரிசை திடீர்னு பிசுறு தட்டுது? பக்கத்துல ரோஜா இருக்காளா? ஆமா. சரி சரி, நீ உடனே கிளம்பி திருவல்லிக்கணி புது வீட்டுக்கு வா. அங்க ஸ்னேகா உனக்காக காத்திருப்பா. சரி, உடனே வரேன். என்னங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இப்பதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. இப்போ உடம்பா முக்கியம். ஆபீஸ் வேலை எல்லாம் சரியா நடந்தா உடம்பு தானா சரியாயிடும். என்ன அப்படி பாக்குற? இங்க இருந்தா உன் தொல்லை தாங்க முடியாது. அதுக்கு ஆபீஸே பெட்டர். ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ, இது பிசிஓமா? இல்ல, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. யார் பேசுனாங்க? யாரோ பர்தா போட்ட முஸ்லீம் அம்மா பேசிட்டு போனாங்கம்மா. ஓ, தேங்க் யூ. சாரி ஃபார் தி ட்ரபிள். ஃபர்தா போட்ட முஸ்லீம் பொம்பளையா? யாரா இருக்கும் அந்த பொம்பளை? அவங்களுக்கும் மகேஷ்க்கும் என்ன சம்பந்தம்? பாட்டு எழுதியாச்சா? கேட் எழுது. நீ டெம்பிள் எழுது. TEMPLE டெம்பிள். அடடே, என்னம்மா வைதேகி, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா? இல்லை, என்ன கையில இது? சார், இது வைதேகியோட வீணை. நல்லா பாட்டு பாடுவா. இத்தனை நாள் என் வீட்டுல இது வீணா கிடந்தது. இது வைதேகி கிட்ட இருந்த வீணை ஆயிடும். என்னமா கரெக்டா? வைதேகி, தொலைஞ்சு போன என் குழந்தைய எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். சந்தோஷமோ துக்கமோ சொல்லி அழ. இதை விட்டு எனக்கு வேற என்ன இருக்கு? ஏமா, நீ ஊர்ல சங்கீதம் தானே கத்து கொடுத்துட்டு இருந்த? ஆமா. ஆண்டி, வீணை நல்லா வாசிப்பீங்களா? ஆமாண்டி குழந்தை. அப்ப வாசிங்களே. அது இப்ப வேண்டாம். குழந்தைங்க ஆசைப்படுது. நீ வாசிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதாவது பாடம் கேட்போம். தாமரை பூத்த தடாகமடி தாமரை பூத்த தடாகமடி தமிழ் மணத்தேன் பொங்கி பாயுதடி ஞான
அப்பா வாமா, இந்தா போ. அப்பா இது என்ன புழுக்கம்? முதல்ல இத கழட்டி எரியணும். சினேகா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா. இல்ல, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. இது என்ன இடம்? நீங்க எதுக்கு என்ன பெயில்ல எடுக்கணும்? என் பேரு கிருஷ்ணவேணி. உனக்கு நல்லது பண்ணத்தான் உன்னை பெயில்ல எடுத்தேன். வா கண்ணு, வா. ஒரே புழுக்கம்பா. முதல்ல இதை கழட்டினா தான் சரியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் ஊருக்கே திரும்ப போயிடுறேனே. ஆஹா, முக்கியமான ஒரு விஐபி வர்றாரு. முதல்ல அவர்கிட்ட பேசு, அப்புறமா முடிவு பண்ணு. விஐபியா? அந்த வீரலட்சுமியும் இதே மாதிரி ஒரு விஐபி வராருன்னு சொல்லி. அட நீ ஒண்ணு, அவன் மூஞ்சில பலமா ஒரு குத்து விட்டனே, நீ கவனிக்கலையா? சரி, அதை விடு. முதல்ல முகமெல்லாம் கழுவிக்கோ. அந்த விஐபி வருவாரு, ரெடியா இரு. விஐபினா யாரு? எனக்கு எந்த விஐபியும் தெரியாது. நான் யாரையும் பார்க்கவும் விரும்பல, நான் பார்க்கவும் மாட்டேன். அவரை நீ பார்த்தேன்னா உலகத்தையே மறந்துடுவ. அவர் தான் உன்னை பெயில எடுக்க சொன்னாரு. அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? என்ன திருவிழாவில் காண போன புள்ள மாதிரி முழிக்கிற? போ, முகத்தை கழுவிக்கோ, அழகா சிங்காரிச்சுக்கிட்டு இந்த பூவை வச்சுக்கோ, ரெடியா இரு. மாட்டேன், நான் போக மாட்டேன். நீ இப்ப போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். போனா ஐயோ, ஏய் பாட்டி, ஏய் பாட்டி, கதவு சாத்தாத. ஏய் பாட்டி, கதவு தர. ஆஹா, நான் கதவை திறக்க மாட்டேன். அந்த விஐபி வந்தா தான் கதவை திறப்பேன். நல்லா மாட்டிக்கிட்டியா? ஒழுங்கா முகம் கழுவி, தலையை சீவி, பூ வச்சு ரெடியா அழகா இருக்கு. பொய்கை நதி தமிழ் பாமழையால் வற்றா. பொய்கை நதி தமிழ் பைங்கிளிகள் சுற்றி பாடுதடி. ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற திமிர பாத்தீங்களா? என்ன தைரியமா சாஷ்டாங்கமா உட்கார்ந்துகிட்டு தொட தட்டிப்பா. தாமரை பூத்த தடா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது என்ன வீடா இல்ல பஜனை மடமா? வாய்க்கு பூட்டு போட்டு வைக்க வேண்டிய வயசுல பாட்டு என்ன வேண்டி கிடக்கு? ஏமா, சமைக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்களா இல்ல? அது சரஸ்வதி சொரூபம். என்ன சரஸ்வதி சொரூபம்னுட்டு? இதோ நான் இப்ப ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். உங்க சரஸ்வதி எனக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்களா இல்ல உங்க கலைவாணி தான் எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்களா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருங்க, எங்களுக்கு வேலைக்காரி வைதேகி ஒருத்தி போதும். கலைவாணி சரஸ்வதி எல்லாம் வச்சு கட்டுப்படியாகாது. கவிதா, நான் தான் அவளை விருப்பப்பட்டு பாட சொன்னேன். அதான் அவ பாடிட்டு இருக்கா. அப்பா, நீங்க இன்னும் கார்த்திகை மார்கழி மாசத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதோ மார்ச் வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். அதுல படிக்காம கோட்டை விட்டுருச்சுங்கன்னு வைங்க, அப்புறம் சங்கீதத்துக்கு மட்டும் இல்ல, சாப்பாட்டுக்கும் சேர்த்து தாளம் போட வேண்டியதான். உனக்கு சங்கீதத்து மேல ஏன் இவ்வளவு கோபம்? உங்களுக்கு சங்கீதத்து மேல அப்படி என்னமா அவ்வளவு ஆசை? எப்படி ஊர்லயும் இப்படிதானா? புருஷனையும் பொண்ணையும் பட்டினி போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து பாட்டு பாடிட்டே இருப்பீங்க போல் இருக்கு. அதான் தொல்லை தாங்க முடியாம புருஷனும் போய் சேர்ந்துட்டாரு, மகளும் விட்டுட்டு ஓடி போயிட்டா. கவிதா, என்ன பேசுறோம்னு யோசிச்சு தான் பேசுறியா? அப்பா, உண்மையை சொல்றதுக்கு நீங்க வேணா பயப்படலாம், நான் எதுக்கு பயப்படணும்? இத பாருமா, ஏற்கனவே ரணமா இருக்கிற மனசை இன்னும் குத்தி காயப்படுத்த. சங்கீதம் தான் அவ உயிர் மூச்சு. அதை வச்சுதான் ஷாக் எடுத்த புருஷனை காப்பாத்தினான். பெத்த மகளை வளர்த்து ஆளாக்கினாமா. சொல்ல போன சங்கீதம் தான் இவளை வளர்த்த தாய். அதை பத்தி தப்பா பேசக்கூடாது. ஆமா கவிதா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே சத்தியமா நான் அந்த இடத்துல வீணை தொட மாட்டேன். ஆனா அதுக்காக இறந்து போன என் புருஷனை பத்தியும் தொலைஞ்சு போன என் பொண்ணை பத்தியும் தப்பா மட்டும் பேசாது. என் பொண்ணை எப்படியாவது பாப்பேன்ற நம்பிக்கையில தான் இந்த உடம்புல உசுர வச்சுட்டு இருக்கேன்.
கவலைப்படாதீங்க மாமி, உங்க பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பா. கவிதாவுக்கு குழந்தை பெற்ற அனுபவம் இல்லை, அதனால ஒரு தாயுடைய கஷ்டம்னா என்ன, ஒரு தாய் பாசம்னா என்னன்னு அவளுக்கு தெரியாமலே இருக்கு. அதனால கவிதா பேசுனதை நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. வேலைக்காரியா இருந்தா நான் எங்க அனாவசியமா பேச போறேன்? எல்லாரும் என்னதான் குத்த சொல்றீங்களே தவிர அந்தம்மா பண்ண தப்பு யாரு கண்ணிலையும் பட மாட்டேங்குது. அதான் இனிமேல் வீணையா வாசிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்கல்ல, போகல. சத்தியம் பண்ணிட்டாங்க, பாக்குறேன். அவ அப்படி பேசுனதுக்கு சாரி. ஏமா, அவதான் என்னமோ விபரம் தெரியாம பேசிட்டு போறா. நீ அவசரப்பட்டு வீணைய தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டியம்மா. நீ இப்படி அவசரப்பட்டது தப்பு. இதோ பாருமா வைதேகி, நீ தினமும் வீணை வாசிக்கலன்னா வாழ்க்கையில ஏதோ பெருசா எழுந்துட்ட மாதிரி தெரியாத. என் புருஷன், என் பொண்ணு, என் வீடு, பாசம் எல்லாம் எதெல்லாம் இழக்க கூடாது அதெல்லாம் இழந்துட்டு தானே நிக்கிறேன்னா. தண்ணியில தானே உப்பு உண்டாருது, ஆனா அந்த உப்போட தலையெழுத்து எந்த தண்ணியில உண்டாருதோ அந்த தண்ணியில தானே உப்பு கரையிறது. அதே மாதிரிதான் நான் வளர்த்த சங்கீதத்தை என்னோட சத்தியத்தால நானே கரைச்சுட்டேன். அது என்னோட தலையெழுத்து. நீங்க இந்த சரஸ்வதி எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு சமையல் வேலை இருக்கு, அது போறோம். வைதேகி, வைதேகி, என்ன பிள்ளை, வைதேகி இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ணிட்டா. கவிதாவும் அவசரப்பட்டு இப்படி பேசியிருக்க கூடாது சார். முதல்ல முகமெல்லாம் கழுவிக்கோ, அந்த விஐபி வருவாரு, ரெடியா இரு. என்னடி வேடிக்கை பாக்குறீங்க? அந்த நகை பூ போட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணுங்கடி. நான் கதவை திறக்க மாட்டேன், அந்த விஐபி வந்தா தான் கதவை திறப்பேன். ஐயோ ஐயோ, அந்த ராட்சசி கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ இந்த ராட்சசி கிட்ட வந்து மாட்டிட்டேனா? உன்னை காப்பாத்துறதா என்கிட்ட சவால் விட்டானே உன் மகேஷ். இந்நேரம் என் ஆளுங்க அவனை தீத்தி கட்டிருப்பாங்க. எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச உங்களை இப்ப அந்த வீரலட்சுமி அநியாயமா கொண்டுட்டாளே. என்னையும் நாசப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் பேப்பர்ல எல்லாம் போட்டு, பெருமாளே, சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச ஒரே ஒருத்தர், எனக்கு இந்த நம்பிக்கையா இருந்த ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான். நீங்களும் போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? உயிரோடு இருக்க கூடாது. பாட்டி, வெல்கம் மகேஷ். இன்னையில இருந்து உனக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ஸ்னேகா எங்க? உள்ள உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நான் வருவேன்னு சொல்லிட்டேல்ல? இல்ல, அவளுக்கு திடீர்னு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு ஒரு விஐபி வர்றாருன்னு சொன்னேன், ஆனா உன் பேரை சொல்லல. பாட்டி, நீ என்ன பத்தி அவகிட்ட சொல்ல, ஓகே. நீ யாருன்னு சொல்லிட்டியா? இல்லையே, ஏன்? நான் ஒரு அனாதைன்னு சொல்லிதான் அவகிட்ட என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அது சரி, கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அறிமுகத்துக்கு ஒரு 500 பொய் கூட சொல்லலைன்னா எப்படிப்பா?
யாருன்னு அவ என்கிட்ட கேட்டா? டேய், உன்னை வளர்த்தவன்னு சொல்லுடா. கரெக்ட் கரெக்ட் பாட்டி. ஆ. என்ன சத்தம்? ஐயோ என்னன்னு என்ன பாரு. கதவு பூட்டி இருக்கு? ஸ்னேகா ஸ்னேகா கதவு தோற. என்ன பண்ற? ஸ்னேகா கதவு தோற. ஸ்னேகா ஸ்னேகா கதவு தோற. ஸ்னேகா ஸ்னேகா என்னப்பா என்ன? ஸ்னேகா என்ன பண்ற? ஸ்னேகா கதவு தோற. என்ன? ஐயோ என்னன்னு தெரியல. ஸ்னேகா ஸ்னேகா கதவு தோற. ஸ்னேகா ஸ்னேகா டேய் ஸ்னேகா ஸ்னேகா சொன்னா கேளுமா? வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டாமா ஸ்னேகா? சொன்னா கேளு ஸ்னேகா. ஸ்னேகா சொன்னா கேளு. வேண்டாம் ஸ்னேகா ப்ளீஸ் ஸ்னேகா. ஸ்னேகா ஸ்னேகா சொன்னா கேளு ஸ்னேகா. ஸ்னேகா ஸ்னேகா சொன்னா கேளுமா? வேண்டாம் ஸ்னேகா ப்ளீஸ் சொன்னா கேளுமா? ஸ்னேகா பாட்டி அவ தூக்கு போட்டு சாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸ்னேகா சொன்னா கேளு. ஸ்னேகா கதவை தர. ஸ்னேகா ஸ்னேகா ப்ளீஸ். ஸ்னேகா 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 என்னது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கீழே இருக்கு பாத்து. என்ன ஸ்னேகா நீ? ச்சே. இல்ல மகேஷ், எனக்கு ஒரு வழி தெரியல. நீங்க நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அந்த வீரலட்சுமி என்கிட்ட சொல்லிட்டா. அப்புறம் என்னையும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா. எனக்கு இந்த வாழ்க்கையில இருந்த ஒரே நம்பிக்கை நீங்கதான். நீங்களே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? அதான் அவசரப்பட்டியம்மா. உன்னை ஜாமீன்ல எடுக்க சொன்னதே மகேஷ் தான். நான் சொன்ன விஐபி இவன் தாம்மா. இந்த மாதிரி அசட்டுத்தனமான முடிவெல்லாம் எடுக்க கூடாது. மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா? ஸ்னேகா இனிமே நீ இங்கே தங்கிக்கலாம். இது உன் வீடு மாதிரி. இது என்னோட பாட்டி. பாட்டியா? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு அது வந்து அன்னைக்கு சொன்னீங்களே. இல்லம்மா, அவனை வளர்த்தவன் நான் தான். குப்பத்தொட்டியில அனாதையா கிடந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நான் வளர்த்தேன். ஆமா இப்ப அது ரொம்ப அவசியம். சும்மா இருடா. சென்டிமெண்ட்டை எங்கெங்க டச் பண்ணணுமோ அங்கங்க டச் பண்ணணும். சரி சரி அது இருக்கட்டும். இப்ப காஃபி எடுத்துட்டு வா. சரி போ.